போன வீடியோவில் நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ எப்படி லாகின் பண்ணுறது? இப்போ ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் செட் பண்ணதும் உங்கள் இமெயில் ஐடி ஒர்க் ஆகும். இப்போ அதை லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணுறது எப்படி, பர்ச்சேஸ் ஆர்டர், இதெல்லாம் பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் இன்வாய்ஸ் பண்ணுறது எப்படி, அதோட லிங்க் என்ன அப்படின்றதெல்லாம் இங்கேயே இருக்கும். இது வேண்டாம் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படியே இருக்குன்னா இருக்கட்டும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ எங்களுக்கு ஒரு கிளைண்ட், அந்த கிளைண்ட்டுக்கு வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி. ஸோ அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு எப்படி எல்லாம் செட்டப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். இந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓஆர்ஜி டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே வந்து உங்கள் ஆர்கனைசேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை தான் நீங்கள் என்டர் பண்ணணும். உங்கள் கம்பெனி நேமு, உங்கள் ஜிஎஸ்டிஎன், உங்கள் அட்ரஸ், லைன் 1, லைன் 2, சிட்டி, இதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே சேவ் பண்ணிடணும். அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐசிஐசிஐ பேங்க், என்ன இது அப்படின்னு கொடுத்துக்கிட்டு அப்புறம் இன்வாய்ஸோட டெம்ப்ளேட் என்ன, இன்வாய்ஸ் டிஃபால்ட், இதெல்லாம் நாங்களே கான்ஃபிகர் பண்ணி தருவோம். இது அப்படியே எதுவும் தெரிலனா அப்படியே விட்டுருவாங்க. சர்வீஸ் பில், செப்பரேட் இன்வாய்ஸ், அதெல்லாம் அப்படியே இருக்கும், அப்படியே விட்டுருங்க. இதை கிளிக் பண்ணி சேவ்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுங்க. உங்களோட ஆர்கனைசேஷனோட இமேஜ் இதுதான் வந்து உங்கள் இன்வாய்ஸில் பிரிண்ட் ஆகும். இதை கிளிக் பண்ணி இதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது சேவ் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஆர்ஜி டீடைல்ஸ் சேவ் பண்ணோம். அடுத்த பிரான்ச், உங்களுக்கு எத்தனை பிரான்ச் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு புது பிரான்ச்சை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பிரான்ச். ஸோ ஆட் பிரான்ச்சில் சென்னை இது வந்து ஜிஎஸ்டி டிசேபிள்டா அப்படின்றது கொடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி டிசேபிள் எதுக்குன்னா சிலவங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் பில்லிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஜிஎஸ்டி டிசேபிள் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து பில் வந்து இன்வாய்ஸ் வந்து நான் ஜிஎஸ்டி டெம்ப்ளேட் அந்த பிரான்ச்சுக்கு. ஸோ 2 பிரான்ச்சாக வச்சுருப்பாங்க, ஜிஎஸ்டி வச்சு ஒன்று, ஜிஎஸ்டி இல்லாமல். ஸோ அந்த மாதிரி நம்ம அது இல்லாமல் சென்னை பிரான்ச், திண்டிவனம் பிரான்ச் அப்படின்றதெல்லாம் நிறைய பிரான்ச் வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் இது என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர். அடுத்து வந்து கேட்டகரிஸ், மெயின் வந்து கேட்டகரிஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன கேட்டகரிஸ், என்னென்ன ஐட்டம்ஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றது, டிராக்டர், பைக் ஸ்பேர், அக்சசரிஸ், இதெல்லாம் வந்து இது வந்து அதனோட ஒரு டெமோ அக்கௌண்ட் இது, அதனால் இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சாண்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாண்டுன்ற ஒரு கஸ்டமர் எப்படி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாண்ட் விற்கிறவங்களுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கேட்டகரி என்ன சாண்ட், ஸோ அந்த கேட்டகரி நேம் சாண்டுன்னு வச்சுக்கணும். இது சிங்கிள் ஐட்டமா அப்படின்றது என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ டிராக்டர், பைக் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஐட்டம், அதாவது ஒரு ஐட்டமும் ஒரு ப்ராடக்ட் அப்படின்றது. பட் சாண்டெல்லாம் வந்து அப்படி இல்லை, சாண்டு ஆக்சசரிஸ்லாம் அப்படி இல்லை. ஸோ அந்த சிங்கிள் ஐட்டம் செக் பண்ணக்கூடாது. அதில் வந்து ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னா, இப்போ சாண்டை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், டைப், கிரேட் அப்படிங்கிறத வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம். அப்படி பண்ணிவிட்டு ஐட்டம் ஆட்ரிபியூட்ஸ்லாம் தேவையில்லை, பிரிண்ட் ஆட்ரிபியூட்ஸ், அதாவது இன்வாய்ஸில் என்னென்ன பிரிண்ட் ஆகணும், டைப், கிரேட் அப்படின்றது. இது வந்து இது எப்படி எங்கே யூஸ் ஆகும்னா, உதாரணத்துக்கு சேல்ஸ் இன்வென்ட்ரி போனீங்கன்னா சாண்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டைப், கிரேட். ஸோ இந்த டைப் கிரேடுன்றது இங்கே நம்ம கொடுத்த 2 ஆப்ஷன் தான். ஸோ டைப் அப்படின்னா டைப் 4, டைப் 1, டைப் 2, டைப் 3 என்னென்ன டைப் இருக்குது. அப்புறம் கிரேட் என்னென்னா கோர்ஸ், மீடியம், ஃபைன், வெரி ஃபைன் அப்படின்றது கிரேட், ஸ்டாண்டர்டு கிரேட். இது டைப் கிரேட் எதுக்கு இங்கே பிரிண்ட் ஆர்டிகல்ஸ் கொடுக்கணும்னா இந்த இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன கேட்டகரி வேணுமோ அத்தனை கேட்டகரிஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் கேட்டகரி ஆட் பண்ணதுக்கப்புறம் சேவ்னு கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். சேவ் ஆகி முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் இந்த கேட்டகரி இங்கே லிஸ்ட் ஆகும். இங்கே லிஸ்ட் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு டைம் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், செட்டிங்ஸில் போய் டூல்ஸில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் கேஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேஷை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கே லிஸ்ட் ஆகிடும், இன்வென்ட்ரியில் லிஸ்ட் ஆகிடும் சாண்ட். ஸோ இப்போ ஒன்ஸ் சாண்டுன்றது ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே எம்டியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து 4 விதமான சாண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இது எப்படி ஆட் பண்ணலாம்னா, அந்த சாண்டில் வந்து ஆப்ஷனில் வந்து நியூஸ் ப்ராடக்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நேம், டைப், கிரேட், பார்கோட் விட்டுருங்க, ஜிஎஸ்டி எவ்வளோ ஜிஎஸ்டி,
பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன, ரீட்டெயில் ப்ரைஸ் என்ன யூனிட், இங்கே டன்னு ஒரு புது யூனிட் ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து டன் சாண்டெல்லாம் டன்னில் தான் ஆகும். இதோட ஹெச்எஸ்என் என்ன அப்படின்றத சேவ் பண்ணிக்கலாம். அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ப்ராடக்ட் ஆட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ரிவர் சாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 5%. இந்த சிலிக்கான் சாண்டுக்கு 18%. ஸோ இதில் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன, ஒரு டன்னுக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன இது அப்படின்றதெல்லாம் சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்காக ஒரு இந்த சாண்டுங்கிற ஒரு ஐட்டம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றது தெரியும். பட் அதே சமயம் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். ஏன்னா இன்னும் குவான்டிட்டி ஆட் பண்ணல, ஒரு ப்ராடக்ட் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணி முடிஞ்சு இப்போ நம்ம ரிவர் சாண்ட் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டைப் 1 வெரிஃபை இதெல்லாம் போட்டு இந்த சேவ்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரிவர் சாண்ட் சேவ் ஆகிடும். இந்த இமேஜ் ஏதாவது அப்லோட் பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம். இப்போ எப்படி நம்ம இன்வென்ட்ரி ஆட் பண்ணலாம், ஐட்டம் ஆட் பண்ணலாம், இப்போ எத்தனை டன் நம்மக்கிட்ட இருக்குது, அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் நியூ பர்ச்சேஸ் ஆர்டர். இதில் போய்ட்டு நம்மளோட என்ன சாண்டு கிளிக் பண்ணிங்கன்னா ரிவர் சாண்ட். இப்போ ரிவர் சாண்ட் ஆட் பண்ணுறோம்னா ரிவர் சாண்ட் ஆட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ரைட் சைடில் ரிவர் சாண்ட் டைப் அப்படின்னு போட்டு நியூ ஆட் ஐட்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ டன் ஆட் பண்ணுறீங்க அப்படின்றது குவாலிட்டி. 10 டன்ஸ்னால் 10 டன் எவ்வளோக்கு வாங்குறீங்க. இப்போ 1000க்கு ஒரு டன் 1000னால 10 டன் 10,000 ஆட்னு கிளிக் பண்ணுங்க. ஆடுன்னு கிளிக் பண்ணப்போ அது இன்வெர்ட்டில் அது ஆட் ஆகும். ரிவர் சாண்ட் 10 இது ஆட் ஆகும். இங்கே நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்குது, அது உங்களுக்கு அந்த இமேஜில் வரல. நெக்ஸ்ட்ன்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா யார்கிட்டருந்து வாங்குறீங்க, பர்ச்சேஸ் யார்கிட்டருந்து பண்ணுறீங்க அப்படின்றது. சாண்ட் பர்ச்சேஸ் எந்த 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 ஸ்டேட்லேருந்து வாங்குறீங்க அப்படின்லாம் போட்டுட்டு ஃபோன் நம்பர் என்ன ஃபோன் நம்பர் போட்டு நெக்ஸ்ட். இப்போ சாண்ட் பர்ச்சேஸ்ன்ற ஒரு டீலர்கிட்ட வாங்குகிறோம். இவ்வளோ 10 டன்ஸ் வாங்குகிறோம், மொத்தம் இவ்வளோ சேவ். பர்ச்சேஸ் ஆர்டர் சேவ் ஆச்சு. இது கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்னென்னா நம்ம வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ஒரு ரிக்வெஸ்ட் வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க ஒரு டீலர்கிட்ட, சாண்ட் பர்ச்சேஸ்ன்ற ஒரு டீலர்கிட்ட. ஸோ அதை பண்ணி முடிஞ்சுட்டு என்ன பண்ணோம்னா ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுங்க. அது ஒன்ஸ் பர்ச்சேஸ் ஆர்டர் கிளிக் பண்ணி முடிஞ்சு நீங்கள் உங்களுக்கு அந்த சாண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரிவர் சாண்ட் நம்ம ஆர்டர் பண்ணி 10 ஃபுல்ஃபில்டு 0 அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆட் ஸ்டாக், இங்கே வந்து எந்த பிரான்ச்சு, சென்னை பிரான்ச், குவான்டிட்டி எவ்வளோ வந்திருக்கு, 10 வந்துருச்சு, எவ்வளோ ப்ரைஸ், இவ்வளோ ப்ரைஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ப்ரைஸ் அப்போ மாறிச்சுன்னா அந்த டைமில் மாற்றிக்கணும். பர்ச்சேஸ் டேட் எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அப்போ என்னென்னா இது பண்ணதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட ஸ்டாக் நம்மகிட்ட வந்த மாதிரி. ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுறது என்னன்னா ஒரு ரிக்வெஸ்ட் உங்கள் டீலருக்கு நீங்கள் அனுப்புறீங்க. ஒன்ஸ் அந்த ஐட்டம் நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜென்ரலாக சர்ச் பர்ச்சேஸ் ஆர்டர் போய்ட்டு 41 நம்மளது புதுசு ஃபார்மில் சாண்ட் பர்ச்சேஸ் இந்த டீலர் தான். இந்த டீலர் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும். இங்கே வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டில் போய்ட்டு வந்ததும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்ஃபில்மெண்ட்டில் ஸ்டாக் ஆட் பண்ணலாம். அதில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம் திருப்பியும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரில் வந்து ஒரு ஸ்டாக் நம்ம இன்வென்ட் சிஸ்டத்துக்குள்ளே வரும். நான் பர்ச்சேஸ் ஆர்டர் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே ஓகேனா குவான்டிட்டி 10 இருக்குது. அதாவது நம்மகிட்ட 10 குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு, 10 டன் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு. இப்போ இதே சேல்ஸ் பண்ணுறோம்னா நியூ இன்வாய்ஸ் ஒரு விற்கிறோம். இங்கே வந்து இவ்வளோ கேட்டகரி இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒன்று தான் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன கேட்டகரி தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரிவர் சாண்ட் 10 இருக்குது, சிலிக்கன் சாண்ட் 8 டன் இருக்குது, டார் சாண்ட் 8 டன் இருக்குது, மேனுஃபேக்சர் சாண்ட் இன்னும் குவாலிட்டி ஆட் பண்ணுது. ஸோ இப்போ இது வேணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த பிரான்ச்சில் குவான்டிட்டி 10 இருக்குது அப்படின்னு காட்டுது. இது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி 10 இருக்குது அப்படின்னு காட்டுது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஐட்டம் எவ்வளோ விற்கிறீங்க, 2000, எத்தனை டன் விற்கிறீங்க, 2 டன் விற்கிறீங்கன்னா 2 டன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் இன்வென்ட்ரியில் வந்துடும் ரிவர் சாண்ட்.
இன்னொன்று வேணுமா டார்சான் ஆட் பண்ணணுமா ஆட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஐட்டம் 8 இது. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு தெரியும் இப்போ சென்னையில் இந்த பிரான்ச்சில் இல்லை இந்த வேர் ஹவுஸில் 10 குவான்டிட்டி இருக்குது, வேறு ஏதாவது வேர் ஹவுஸில் இருந்தால் அதெல்லாம் அப்படி லிஸ்ட் ஆகும் எந்தெந்த இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அது எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணி முடிஞ்சு இங்கே நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இங்கே கஸ்டமர் நேம், யார் அந்த கஸ்டமரோ அவங்க நேம், அவங்க டீடைல்ஸ்லாம் என்டர் பண்ணி இப்போ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தான் சர்ச் பண்ணலாம். இப்படி சர்ச் பண்ணால் அருண், பேர் அருண் தான், அருண் சர்ச் பண்ணினா அந்த எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் டீடைல்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வாய்ஸ் வரும், இத்தனை டன்னு இத்தனை இது அப்படி சொல்லி வரும், 2 குவான்டிட்டி. எஸ் சேவ் பண்ணிட்டீங்கன்னா பிரிண்ட்னு பண்ணிங்கன்னா அந்த இன்வாய்ஸ் பிரிண்ட் ஆகும். பிடிஎஃபாக இங்கே பிரிண்டர் இல்லை, அதனால் பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகுதான் கேட்குது. ஸோ அந்த பிடிஎஃபாக அந்த இன்வாய்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோ, உங்கள் கம்பெனி நேமு, இன்வாய்ஸ் நம்பர், கஸ்டமர் டீடைல்ஸ், ரிவர்ஸ் அண்ட் டைப். இந்த இதுதான் நம்மளோட செட்டிங்ஸ் நம்ம போட்டது, என்னென்ன பிரிண்ட் ஆகணும். இது போட்டிங்கன்னா டன் 2 குவான்டிட்டி, இவ்வளோ ப்ரைஸு, இவ்வளோ ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு எல்லாம் வந்துடும். டோட்டல் வந்து ஜிஎஸ்டி ப்ரைஸ் வந்துடும். இதில் நீங்கள் 2 ஐட்டம் ஆட் பண்ணிங்கன்னா 2 ஐட்டம், எவ்வளோ ஐட்டம் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஐட்டம் இருக்குது. ஸோ இது பண்ண உடனே உங்களுக்கு இன்வாய்ஸ் பிரிண்ட் ஆகிடும். ஃபைனலாக நீங்கள் பேமெண்ட் ஆட் பண்ணணும். ஸோ இது 4000 ரூபா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்குன்னா, இது மற்ற ஃபினான்ஸ் எல்லாம் போடணும்னா, ஃபினான்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் எதாவது பண்ணுறீங்க, எக்ஸ்சேஞ்சோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படிலாம் போட்டு ஃபினான்ஸ்லாம் போட்டு வருங்க. இதெல்லாம் நீங்கள் கவலைப்படுத்தலாம். மொத்தம் 4,000 அமௌண்ட் அண்ட் இன்க்ரிமெண்ட் கேஷ் எவ்வளோ 4,000 ருபீஸ் கேஷ் 4,000 கொடுத்தாங்கன்னா கேஷு, செக்குன்னா செக்கு, ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர், யூபிஐனா யூபிஐ, கிரெடிட் கார்டுனா கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து எவ்வளோ கேஷ் அப்படின்னு சொல்லி கேஷ் 4,000 ருபீஸ்னால் 4,000 ருபீஸ். கிரெடிட் கார்டுனா கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ், கிரெடிட் கார்டுன்னு போட்டு இவ்வளோ அமௌண்ட்டு போடணும். மற்றபடி சிஸ்டம் வந்து எந்த பேமெண்ட் டிவைஸ் கூடயோ கனெக்டடாக இல்லை. இது எல்லாமே நீங்கள் உங்கள் டிவைஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ எப்படி கேப்சர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. இப்போ 4,000 போட்டதால என்ன ஆச்சுன்னா இன்வாய்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்னு இருந்துச்சு. இந்த இன்வாய்ஸ் பில்லை கிளிக் பண்ணிங்கன்னா எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அந்த இன்வாய்ஸ் சிஸ்டத்தில் தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச்சில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இன்வாய்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்போ வேணாலும் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எதாவது எடிட் பண்ணணும், இந்த ஐட்டம் மாற்றணும் அப்படின்னா பேக் போகணும். பேக் போயிட்டு இதுக்கு போயிட்டு இந்த இன்வென்ட்ரிலேருந்து இந்த ஐட்டமை டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஐட்டமை டெலீட் பண்ணணும்னா இங்கே இந்த டெலீட் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகும். அப்புறமேட்டு புது ஐட்டம் என்னமோ அதை ஆட் பண்ணி இன்வாய்ஸ் திருப்பி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட சாண்ட் பார்த்தீங்கன்னா 2 குவான்டிட்டி விற்றுட்டோம். ஸோ அதனால் 8 குவான்டிட்டி இருக்குது. ஸோ இப்படி தான் நம்மளோட இன்வென்ட்ரியை மேனேஜ் பண்ணுவோம்.